23வது வசனத்துக்குள்ள நேரா திருப்புங்க. Matthew chapter 14 verse 23. மத்தேயு 14:23. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அல்லேலூயா. மூன்றாவதா இயேசு எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு தனிமையா ஜெபிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. நேற்று சிலர் இடத்துல கேட்ட, நீங்க எல்லாம் ஜெபிக்கிறீங்களா அப்படின்னா, நம்ம குடும்பமா நாங்க ஜெபிக்கிறோம் பாஸ்டர் அப்படின்னா, சபையா வந்து நாங்க ஜெபிக்கிறோம் அப்படின்னா, எல்லாம் நல்லது. குடும்பமா ஜெபம் பண்றது நல்லது, சபையா ஜெபிக்கிறது நல்லது. வசனத்தை கவனிக்கணும். அல்லேலூயா. ஆனா இயேசு எப்படி ஜெபம் பண்ணாருன்னா, முதல்ல 40 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்றாரு. இயேசு ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக என்ன செய்யறாரு? உபவாசித்து ஜெபிக்கிறார். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில, ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில உபவாசம் ரொம்ப முக்கியம். பாருங்க, நீங்க உபவாசம் போட்டு அடிக்கடி உபவாசம் போட்டு ஜெபிக்கணும். நீங்க உபவாசம் போட்டு ஜெபிக்கல அப்படின்னா உங்க மாம்சம் கொழுத்து போயிருக்கும். மாம்சம் என்ன ஆயிரும்? கொழுத்து போயிருக்கும். உங்களால உங்களுடைய சில பாவங்களை மேற்கொள்ள முடியாது, உங்களுடைய சுபாவங்களை மேற்கொள்ள முடியாது, உங்களுடைய மாம்ச இச்சைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியாது. அதனாலதான் நிறைய நேரத்துல நம்ம ஆவிக்கும் மாம்சத்துக்கும் போராட்டம் நடைபெறுகிறது. மாம்சத்துல நீங்க பலமாயிருவீங்க, ஆவியில என்ன ஆயிருவீங்க? பலவீனமாயிருவீங்க. சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்க மாம்சம் பலனாயிட்டே இருக்கும், உங்க ஆவி பலவீனமாயிரும். சீஷர்கள் ஒரு பிசாசு சீஷர்களால துரத்த முடியல. மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல இருக்கு. அப்புறமா வீட்டுல போய் வாசி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வீட்டுல போய் வாசி. மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல சீஷர்கள் பிசாசு துரத்த முடியல. இயேசு மலையிலிருந்து கீழே இறங்கி வராரு. வந்தோடனே கேக்குறாங்க, இயேசு வந்து சொன்ன உடனே அந்த பிசாசு என்ன செய்யுது? ஓடி போய், ஒரே வார்த்தையில பிசாசு ஓடி போயிடுச்சு. சீஷர்களுக்கு ஒரே கேள்வி, நாங்களும் பிசாசை துரத்தணுமே, நாங்களும் போன பிசாசு போகவே இல்லை. போன டைம் அந்த ஐயா சொன்னார்ல சாட்சி, பிசாசு போல நான் தான் போனேன் அப்படின்னு. கடைசியா திரும்பவும் பிசாசு போகும்போது பிசாசு உள்ள கூட்டு கும்முடு கும்மி அடி சாத்தி துணியை கிழிச்சு அனுப்பிச்சு விட்டுருச்சு ஃபாதர். அல்லேலூயா. அப்புறம் ஃபாதருக்கு என்ன மேட்டர்னு தெரியல. ஃபாதர் அப்புறம் நான் எல்லாம் உபவாசம் எல்லாம் போட்டு ஆவியில நிரம்பி வந்தோன்னு பிசாசு என்ன செய்யுது? ஓடுது. அல்லேலூயா. பாருங்க, சபையில வந்து தூங்குறோம், உன் மாம்சத்துக்கு தீனியை போட்டுட்டே இருக்கிற, மாம்சம் என்ன ஆகுது? கொடுத்து போயிருக்குது. இப்ப ஜெபம் பண்ணாதனால முடியாது, அதிகாலையில் எந்திரிக்க முடியாது. குளிர் பாஸ்டர். ஆமென். என்ன பாஸ்டர்? குளிர் பாஸ்டர். என்ன சொல்றாரு இயேசு? என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மாம்சத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா, இந்த மாம்சத்துக்குரிய காரியங்களை மேற்கொண்டு தேவனுடைய காரியங்கள்ல ஒரு மனுஷன் பெருகணும், ஆவிக்குரியவனா ஒரு மனுஷன் வாழணும்னா அவனுக்குள்ள உபவாசம் தேவை. அல்லேலூயா. ஆமென். சாப்பாடு மாம்சத்தை போஷிக்கும், ஆனா மாம்சத்தை கொழுத்ததான் மாற்றிவிடும். உபவாசம் பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா, உங்க ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. உங்க ஆவி உயிர்ப்பிக்கப்படும் பொழுது என்ன நடக்குதுன்னா, உங்களுக்குள்ள ஆவிக்குரிய சுபாவங்கள் வருகிறது, பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபை வருகிறது. அல்லேலூயா. ஆமென். கோபத்தை மேற்கொள்ளக்கூடிய பலன் உங்களுக்கு வருகிறது. ஏன்னா உங்களுக்குள்ள இப்ப யார் பலன் அடைந்திருக்கிறார்? உங்களுடைய ஆவி என்ன இருக்குது? பலன் அடைந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, நம்ம ஆவிக்குரியவர்களா இருக்கணும்னா சில ஆவிக்குரிய ஒழுங்குகளை நம்ம என்ன செய்யணும்? செபிக்கணும். அதுல ஒண்ணு ஜெபம், இன்னொன்னு உபவாச ஜெபம், இன்னொன்னு இரவு முழுவதும் ஜெபிக்கிற ஜெபம், இன்னொன்னு தனிமையா ஜெபிக்கிற ஜெபம். எத்தனை பேருக்கு பர்சனலா ப்ரே பண்றீங்க? தனிமையா எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? நானும் ஆண்டவரும். எத்தனை பேர் தனிப்பட்ட விதத்துல போய் வசனத்தை வாசிக்கிறீங்க, தியானம் பண்றீங்க? ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நீங்க தனியா ஜெபிக்க கற்றுக்கணும். எடுத்தோன்னா உங்களால 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபிக்க முடியாது. ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, ஒரு 20 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. அப்படியே அந்த டைம் என்ன செய்யுங்க? இன்கிரீஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. எனக்கு ஜெபிக்கவே தெரியாது பாஸ்டர், நான் இப்பதான் சபைக்கு வரேன்னா ஒண்ணும் சொல்லாதீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே மட்டும் சொல்லுங்க போதும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒரு 15 நிமிஷம் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க போதும். நன்றி சொல்ல கூடவா ஒருத்தருக்கு வாய் தெரியாது? ஸ்தோத்திரம் பண்ண கூடவா ஒருத்தருக்கு தெரியாது? இயேசுவே நீங்க நல்லவர்னு சொல்றது கூட நமக்கு தெரியாதா? அல்லேலூயா. இத செய்யுங்க. ஒண்ணுமே கேட்க தெரியல, நீங்க கேட்க, இதுதான் ஜெபம். அல்லேலூயா. இயேசு உபவாசிக்கிறார். 40 நாள் இரவும் பகலும் உபவாசிக்கிறார். முடிந்த உடனே பிசாசு வருகிறான், சோதனையை என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வருகிற சோதனைகளை நீங்க என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இல்லன்னா நம்ம எதுக்கு என்ன எது நம்ம காதுல ஓடிட்டே இருக்கும்? சினிமா பாட்டும் சீரியலும், அப்புறம் என்னது காலையில என்ன சாப்பிடலாம், மதியானம் என்ன சாப்பிடலாம், ராத்திரி என்ன சமைக்கலாம், இதுதான் மைண்ட்ல என்ன செய்யும்? ஓடும். ரோட்ல போகும்போது எந்த புடவை வாங்கலாம், எந்த நகையை போடலாம், எது அடுத்து அந்த பொம்பளை போடுற புடவை அழகா இருக்கு,
இருக்கு, இந்த பொம்பளை போடுற நகை அழகா இருக்கு, இதைதான் பேசுவோமே தவிர ஆவிக்குரிய காரியம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது இயேசு இரவெல்லாம் ஜெபிக்கிறார். எங்க ஜெபிக்கிறார்? இரவெல்லாம் ஜெபிக்கிறார். எத்தனை பேர் ஒரு நாள் இரவு பூரா ஜெப முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. இரவெல்லாம் நாங்க தூங்குவோம், இரவெல்லாம் தூங்குவோம். பெர்க்மன்ஸ் பாடுறார், இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணுமே, இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணுமே. ஹல்லேலூயா, ஆமென். எதுக்காக ஜெபம் பண்றார் இயேசு அப்படின்னா, 12 சீஷர்கள் அவர் என்ன செய்யணும்? தெரிந்தெடுக்கணும். அவருக்கு பின்னாடி இந்த ஊழியத்தை அவங்க தான் இந்த உலகத்துக்கே கொண்டு போறாங்க. இந்த சத்தியத்தை உலகத்துக்கே என்ன செய்ய போறாங்க? கொண்டு போறாங்க. அவங்க கொண்டு போகணும்னா யாரையோ ஒருத்தரை தெரிந்தெடுத்து நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு ஊழியத்துல பொறுப்பு கொடுத்துட முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு இரவெல்லாம் ஒரு நாளாவது, மாசத்துல ஒரு நாள் பிளான் பண்ணி, ஆண்டவரே நான் இரவெல்லாம் கண் விழித்து ஜெபம் பண்ண போறேன். ஒரு நாள் லீவ் கிடையாது, அடுத்த நாள் லீவுனா என்ன செய்யுங்க? அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சமூகத்துல போய் உட்காருங்க. ஒரு 10 மணிக்கு உட்காருங்க, எல்லாம் தூங்கணும். உங்க புருஷன் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மனைவி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒருவேளை குடும்பமா உட்காரணும், உட்காருங்க, தப்பு கிடையாது. நீங்க போய் ஒருவேளை அடுத்த நாள் உங்களுக்கு லீவு, அடுத்த நாள் உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் லீவ், மெதுவா எந்திரிச்சா போதும் அப்படின்ற சூழ்நிலையில ஒரு நாள் இரவெல்லாம் ஜெபம் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா, ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்தை தேடுங்க. ஹல்லேலூயா. தூக்கம் கந்தையை உடுத்தி வைக்கும். பைபிள் சொல்லுது, தூக்கம் என்ன உடுத்தி வைக்குமா? கந்தையை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் உங்க பிரச்சனை இன்னும் மாறாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஐக்கியம் இல்ல, ஜெபம் இல்ல. ஜெபம் இல்லாதனால உங்க பாவத்தை நீங்க என்ன செய்ய முடியல, மேற்கொள்ள முடியல. உங்களுக்குள்ள அதை மேற்கொள்ளக்கூடிய பலன் இல்ல. பலன் பாருங்க, ஜெபம் நம்மள என்ன பண்ணுதுன்னா ஆவிக்குரிய பலனை நமக்கு கொடுக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்கிறது, நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறது, நம்முடைய பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பி விடுகிறது ஜெபம். ஹல்லேலூயா. முக்கியமான நேரங்களில் எடுக்கக்கூடிய தீர்மானத்திலே ஒரு தெளிவை ஆண்டவர் கொடுக்கிறார். தப்பான தீர்மானத்தை எடுக்க மாட்டீங்க. நிறைய பேர் தப்பான தீர்மானத்தை எடுத்துட்டீங்க, கல்யாணத்துல எடுத்துட்டீங்க, இப்ப மாத்த முடியாது. இப்ப என்ன மாதிரி ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரே வேறே கணவனை கொடு, வேறே மனைவியை கொடு. இப்படி ஜெபிக்க கூடாது. ஹல்லேலூயா. இந்த கணவனோடு வாழ எனக்கு கிருபை கொடுங்க, இந்த மனைவியோடு எனக்கு நடக்க எனக்கு என்ன கொடுங்க, கிருபையை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. மனைவி கணவனெல்லாம் அடிக்கடி புடவையை மாத்திர மாதிரி, போட்டு மாத்திர மாதிரி எல்லாம் மாத்தக்கூடாது, தப்பு. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென், புரியுதா உங்களுக்கு? வாழ கிருபையை கொடுங்க ஆண்டவரே. அந்த சோதனையை சகிக்க எனக்கு என்ன கொடுங்க, கிருபையை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? உங்களுக்குள்ள ஆவிக்குரிய பலன் உண்டாக்குறாரு. ஹல்லேலூயா. இயேசு அடுத்ததா எப்படி ஜெபம் பண்ணாரு? இரவெல்லாம் ஜெபித்தார். மூன்றாவது இயேசு என்ன பண்றாரு? தனிமையாய் போய் ஜெபிக்கிறார். பாருங்க, இயேசு ஜெபம் பண்ணிட்டு விடிய காலை 3 மணிக்கு கடல் மேல நடந்து வருகிறார். ஹல்லேலூயா, ஆமென். கடல் எங்க நடந்து வராரு? 14:23 வாசிங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் போது அங்கே தனிமையாய் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. தனிமையா ஆண்டவரோடு இருக்க நீங்க என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரோடு நீங்க தனியா இருந்தா ஆண்டவர் உங்களோட ரகசியங்களை பேசுவார். ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை குறித்த திட்டங்களை தருவார். உங்கள் எதிர்காலத்தை குறித்த திட்டங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வரும் காரியங்களை தேவன் உங்களுக்கு அறிவிப்பார். ஹல்லேலூயா. ஜெபம்ன்றது சும்மா ஏதோ கிடையாது. நீங்க ஆண்டவரோடு இருக்கிற செலவு பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை என்ஹான்ஸ் பண்றார், மேன்மைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. your life is being enhanced. உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகளிலே நீங்கள் ஜெயிக்க ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். 10 மாசத்துக்கு பிறகு உனக்கு வியாதி வருதுன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிடுவார், எச்சரிக்கையா இரு, கேர்ஃபுல்லா இரு, அதுக்காக ஜாப் பண்ணு ஆண்டவர் சொல்லிடுவார். உன்னை வேலையை விட்டு தூக்கணும்னு ஒரு மேனேஜர் நினைச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் உன்கிட்ட பேசுவார். அப்ப நீ ஜாப் பண்ணும்போது உன்னைய வேலையை விட்டு தூக்க மாட்டான், அவனை வேலையை விட்டு போயிடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்துல நீங்க உறுதியா இருக்கணும். விசுவாசம் உங்களுக்கு வரும். ஒரு பிரச்சனையான சூழ்நிலையில நீங்க போய் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் பிரச்சனையை மாற்ற மாட்டார், விசுவாசத்தை கொடுப்பார். நீங்க விசுவாசம் அந்த பிரச்சனையை தாண்டி போவீங்க. ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஜெபத்துக்கு வல்லமை உண்டு, ஜெபத்துக்கு பவர் இருக்கு. ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு வல்லமை உண்டாகிறது. ஆமென். ஜெபிக்காதனால தான் உங்களுக்கு என்ன இல்ல, வல்லமை இல்ல. பிரச்சனைகள்ல விழுந்து போறீங்க, பாவத்துல விழுந்து போறீங்க, குடும்பங்கள்ல சண்டை வருது, கோபம் வருது,
நம்ம ஒரு வேலையில நிரந்தரமா செய்ய முடியல. காரணம் என்ன? ஜெபம் இல்ல நம்முடைய வாழ்க்கை. இயேசு ஜெபிக்க சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த புதிய வருஷத்துல தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் நல்லா ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க. 1 மணி நேரமாவது ஜெபிக்க கிருபையை தாங்க ஆண்டவரே. என்ன செய்ய? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. 24வது வசனம் பாருங்க. சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடினால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. எத்தனை மணிக்கு இயேசு நடந்து வரார்? இரவின் 4ஆம் ஜாமம். அப்படின்னா விடிய காலையில 3 மணிக்கு. இயேசு தூங்கவே இல்லை. ஹல்லேலூயா. சிலர்லாம் விட்டா 12 மணி நேரம் தூங்குறீங்க. குடும்பமே தூங்கி தூங்கி நாசமா போச்சு. இன்னும் புத்தி வராம தூங்கிட்டே கிடக்குற. ஆமென். ஆண்டவர் சொல்றார், தூக்கத்தை விரும்பினா என்னத்தை உடுத்துவ? கந்தையே தான் உடுவ. நீ வரும்பொழுது நற்கந்தம் வீசாது, நாற்றம் வீசும். ஏன் தெரியுமா? தூங்கியே வாழ்க்கை என்ன செய்யற? கழிக்கிற. ஆமென். இயேசு தூங்கவே இல்லை. இயேசு தூங்கின ஒரே ஒரு இடம் படகு. அங்கதான் இயேசு தூங்கினாருன்னு சொல்லி பைபிள்ல என்ன செய்யிருக்கு? போட்டிருக்கு. இங்க பார்த்தா இயேசு என்ன செய்யறாரு? இரவெல்லாம் ஜெபிக்கிறார். ரொம்ப பிரச்சனை தாங்க முடியலையா? 3 நாள் ரூம லாக் பண்ணிட்டு உபவாசம் போட்டு ஆண்டவர் சமூகத்துல. உடனே எங்க போற? போலீஸ் ஸ்டேஷன். உடனே யாரு? எங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். உலகெங்கும் இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு போன். விசுவாசி அது இல்லையா? விசுவாசி ஆண்டவர் என்ன பண்ண சொல்லிருக்காரு? ஜெபம் பண்ணு. இரவெல்லாம் போய் ஜெபம் பண்ணு. ஆண்டவர் சமூகத்துல போய் உட்கார். ஆண்டவரே இந்த பிரச்சனை மாறணும் ஆண்டவரே. இது மாறாம நான் இங்க இருந்து என்ன செய்ய போறது இல்ல, போக போறது. ஹல்லேலூயா. யாக்கோபை குறித்து படிக்கிறோம். இரவெல்லாம் யாக்கோபு போராடுறாரு. தேவதூதரோடு போராடுறாரு. என்ன தெரியுமா போடுறாரு? நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். இரவெல்லாம் ஜெபம் பண்ணார். படகு நடுக்கடலுக்கு போயிடுச்சு. இப்ப இயேசு உட்கார்ந்து யோசிக்கிறார், ஐயோ படகு போயிடுச்சு, நான் எப்படி போறது? இயேசு இப்ப தண்ணி மேல நடக்கிறார். எது மேல? ஹல்லேலூயா. எது மேல நடக்கிறாரு? ஜெபிக்கிறவன் தண்ணீர் மேல நடப்பான். ஜெபிக்கிறவன் பிரச்சனைகள் மேல நடப்பார். ஜெபிக்கிறவன் வியாதிகள் மேல நடப்பார். ஆண்டவர் சொன்னார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள். யாருக்கு தெரியுமா? ஜெபிக்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. ஆமென். வலு சர்ப்பங்களையும் பால சிங்கங்களையும் மிதித்தே போடுவாய். ஆமென். எதை மிதித்து போடுவான்? வலு சர்ப்பங்களையும் பால சிங்கங்களையும் மிதித்து போடுவீர்களா? ஏன் மிதித்து போடுவீர்கள்? உங்களுக்குள் ஆவிக்குரிய வல்லமை இருக்கிறது. உங்களுக்குள் அபிஷேகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜெபம் உங்களை அப்படி வல்லமையுள்ளவர்களா மாற்றுகிறது. தானியேல் ஜெபம் பண்றார். 3 வேளை ஜெபம் பண்றார். எருசலேமை நோக்கி பலகணியை திறந்து வச்சு ஜெபம் பண்றார். காலையில, மத்தியானம், ராத்திரி. நம்ம 3 வேளை நல்ல இப்படி போட்டா உடம்பு தான் வளரும், ஆவி வளராது. பையெல்லாம் காலி பண்ணிட்டு உட்காந்துட்டாரு. அடுத்த நாள் நீ காலையில் எந்திரிச்சு வந்து படகு இல்லைன்னா தண்ணி மேல நடந்து போகக்கூடிய கிருபையை தேவன் தருகிறார். ஹல்லேலூயா. எது மேல நடந்து போவ? தண்ணீர் மேல நடந்து. ஹல்லேலூயா. ஆமென். எது மேல நடப்போம்? பாருங்க, ஆண்டு இயேசு வந்து படகு போயிடுச்சு. இயேசு பயந்தாரா? இயேசு பாருங்க என்ன செய்றார்? வசனம் சொல்லுது, அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடினால் அலைகளில் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. பிரச்சனைகளே, உங்களோட பிரச்சனைகளை பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்க. பிரச்சனை உங்களை பார்த்து பயப்படும். ஹல்லேலூயா. ஆமென். பிரச்சனை உங்களை பார்த்து என்ன செய்யும்? பயப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சிலர்லாம் வேலை இல்ல அப்ளிகேஷனா போடுற, வேலையே கிடைக்கிறது, வேலை கிடைக்காது. நீ அப்ளிகேஷன் தான போடுற. போய் ஒரு நாள் ஆண்டவர் சொல்ல சொல்றார், ஆண்டவரே முதல் அப்ளிகேஷன் யார்கிட்ட போடுறாரு? உங்கள்கிட்ட போட்டுட்டு பேசாம உட்கார்ந்து. ஆமென். நான் சொல்றேன், உனக்கு வேலை தேடி நீ தேடி போக வேண்டாம். உனக்கு ஆண்டவர் வேலையை தேடி அனுப்புவார். தூதர்கள் கொண்டு கொடுப்பாங்க. நீங்க அந்த அளவுக்கு ஆண்டவரோடு இருந்தீங்கன்னா உனக்கு இந்த வருஷம் பூரா, நான் தான் சொல்றேன், போன வாரமே சொன்னேன், திரும்ப இந்த வாரம் சொல்றேன், நீ ஜெபிக்கிறவனா மாறிட்டினா உன்னை தேடி தூதர்கள் வருவார்கள். உன்னை தேடி தூதர்கள் அப்ளிகேஷன் கொண்டு உன் காலில் போட்டு போவோம். பணம் உன்னை தேடி வரும், ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும், நன்மைகள் உன்னை தேடி வரும். நீ எதையுமே தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஜெபம் பண்றவனா மாறு.
இயேசுவை போல மாறுங்க. சபை எப்படி மாறணும் தெரியுமா? இயேசுவை போல ஜெபிக்கிறதாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு ஜெபம் பண்ணிட்டு இறங்கி வராரு. விடிய காலையில 3 மணி படகு போயிருச்சு. படகு என்னாச்சு? போயிருச்சு. இயேசு நின்று இப்படி தான் இருக்காரு. நமக்கு என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. காலமும் தெரிய மாட்டேங்குது, சமயமும். ஆமென். போலீஸ் வேலை செய்யுது. ஹல்லேலூயா. இரவெல்லாம் ஜெபம் பண்ணு. தனிமையா உட்கார்ந்து என்ன செய்ய? ஜெபம் பண்ணு. அதிகாலையில எழுந்து ஜெபம் பண்ணு. 3 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணு. தேவ சமூகத்துல காத்திரு, பலனடை. ஹல்லேலூயா. இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழுந்தார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவன் வாழ்க்கை அதுதான். கழுகை போல இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிக்காதவனுடைய வாழ்க்கை காக்கா மாதிரி. எவன் எச்சிய போடுவான்? எது அழுகி போயிருக்கிறது, எது வீணா கிடக்குது, தேடி தேடி என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். கழுகுக்கு காக்காக்கு வித்தியாசம். ரெண்டும் பறக்கும். ஆனா கழுகு மாதிரி உயர காக்கானால பறக்க முடியாது. கழுகு ஃப்ரெஷ்ஷா போய் அடிச்சு அப்படி வேட்டையாடி சாப்பிடும். காக்கா அழுகுறத செத்து போன எலிய சாப்பிடும். ஹல்லேலூயா. ஃபிக்ஸ் பண்ணுது. நான் இப்படி இருக்கணும் தீர்மானம் பண்ணி நம்ம வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை அளிச்சிருக்கார், கொடுத்திருக்கிறார். நான் இப்படி தான் வாழணும். நான் வியாதியோடு இருக்க கூடாது. நான் தரித்திரனா இருக்க கூடாது. ஃபிக்ஸ் பண்ணு. உன் லைஃப்ல நீ ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஆண்டவர் உனக்கு என்ன கொடுத்திருக்கார்? சிலர் சொல்லும் இல்ல, நான் வியாதியா இருக்கேன், எனக்கு விருப்பம் இல்ல, இந்த வாழ்க்கையில எனக்கு என்ன இல்ல, விருப்பம் இல்ல, நான் மேல வரணும் ஆண்டவரே. தீர்மானம் பண்ணு, ஜெபம் பண்ணு. ஆண்டவர் அதுக்கான பலனை அபிஷேகத்தை யார் தருவா? கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. சிலலாம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அடுத்த வருடம் ஆப் செஞ்சுரி விசுவாசி கொண்டாடியில ஒரு கேக்கத்தை வெட்ட முடியும். வாழ்க்கையில வேற ஒன்றையும் வெட்டி இல்லை. பெருமையா வேணா சொல்லிக்கலாம். நாங்கள் 25 ஆண்டுகள் பல சேட்டை உடைத்தும் பல சீட்டை தேய்ச்சும். யாராவது இங்க 25 30 நீங்க அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஆமென். 2020 கழுகு கிடையாது. ஃப்ரெஷ்ஷா அட் பண்ணி சாப்பிடு. நேத்து அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆர்டர் நம்மள கரெக்ட்டா தான் செய்றாரு, பேசுறாரு. ஹல்லேலூயா. கழுகு ஜெப வாழ்க்கை மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. இனி வார வாரம் ஊழியக்காரன் வரணும் எதிர்பார்க்கவே கூடாது. ஹல்லேலூயா. எல்லாமே மாறிடுச்சு. ஆமென். அவ்வளவுதான். சிம்பிளா முடிஞ்சிச்சு. இத விசுவாசி புடிச்சுக்கோ. இதை விசுவாசி என்ன செய்யுங்க? புடிச்சுக்க. 2024 உனக்கு டர்னிங் பாயிண்ட் ஆண்டவர் கொடுத்துட்டார். வாழ்க்கை மாறிடுச்சு. நீ கழுகு மாதிரி எழும்ப ஆரம்பித்து விட்டாய். இதை விசுவாசித்து ஒழுங்கா இப்ப என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இப்ப போய் எங்க இருக்கணும்? நீ ஆண்டவர் சமூகத்துல ஒவ்வொரு நாளும் இரவோ பகலோ உபவாசமோ போட்டு நீ இந்த தீர்க்கதரிசனத்தை என்ன பண்ணணும்? நிறைவேறணும். ஏற்கனவே சொன்னேன், தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறணும்னா, தீர்க்கதரிசனம் பேசினா சொல்லிட்டாருன்னா அது அப்படியே நிறைவேறது. நீ என்ன செய்யணும்? அதை விசுவாசிக்கணும். அதை ஜெபத்துல ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? சொல்லி அறிக்கைப்படணும். ஆண்டவர் அதை மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். படகு இல்லையே அப்படின்னு யோசிக்காத. படகுல என்ன நடந்து எது மேல நடக்கலாம்? தண்ணீர் மேல நடக்கலாம். தண்ணீர்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில வர எதிர்ப்பு. ஆமென். ஹல்லேலூயா. நாம் அடைய முடியாதபடி தொலைவில் நமக்கு விரோதமா எழும்புற சத்துருவின் கிரியைகள் பாருங்க. வசனம் சொல்லுது, காற்று எதிராய் இருந்தபடினால் படகு என்ன அலைவுபட்டதா. இப்ப இயேசு என்ன பண்றாரு? தண்ணீரின் மேலே நடந்து போய் அவர் கடலில் நடக்கிறது சீசர்கள் என்று கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆமென். சரி, அடுத்த இதுக்குள்ள வந்துரும். லூக்கா 22:39. சீக்கிரமா எடுங்க. லூக்கா 22:39. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு அவருடைய சீஷரும் அவர்களோட கூட போனார். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. இப்ப இயேசு சிலுவைக்கு போக போறார். எங்க போறாரு? சிலுவைக்கு போக போறார். சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி இயேசு வழக்கமா ஜெபிக்கிற ஒலிவ மலைக்கு என்ன செய்றாரு? போறாரு.
போறார். அப்ப இயேசுனுடைய வாழ்க்கையே ஜெபம் தான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது சொல்லுங்க? வழக்கமா இயேசு ஜெபிக்கிறவர் எது என்னைக்கோ ஒரு நாள் ஜெபிக்கிறவர் அல்ல, என்னைக்கோ உபவாசம் போடுறவர் அல்ல. இயேசு வழக்கமா ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதர். யாரு? இயேசு. ஹல்லேலூயா. ஜெபம் வாழ்க்கையில ஹாபிட்டா மாறணும். இந்த வருஷம் என்னவா மாறணும்? ஜெபம். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? என்ன சொன்னேன்? ஹாபிட்டா மாறணும். நீங்க ஜெபிக்கலனா உங்களுக்கு படபடப்பு வரணும். ஜெபிக்கலனா ஒரு உங்களுக்குள்ள ஒரு என்ன வரணும்? ஒரு படபடப்பு வரணும். ஏதோ ஒரு நடக்கும். ஐயோ நான் இன்னைக்கு ஜெபிக்கலையா, நான் போணும், முனகால் போணும், அந்த டைமை நான் மிஸ் பண்ண கூடாதுன்னு போய் என்ன செய்யணும்? ஜெபிக்க அந்த அளவுக்கு உங்களுடைய இருதயம் மாறணும். ஜெபத்துல அப்படி மூழ்கணும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, இயேசு வழக்கம் போல வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். வழக்கம் போல ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் அப்படி வழக்கம் உங்க வாழ்க்கையில ஜெபம் வந்து வழக்கமா ஜெபத்தை just pray. 2024 நான் புது வருஷம் அன்னைக்கே சொன்னேன், சபையை மிஸ் பண்ணாதீங்க சொன்னேனா? எத்தனை பேர் கேட்டீங்க? கேட்டீங்களா? எத்தனை பேர் கீழ்ப்படிங்க? 2024 சபையை மிஸ் பண்ணாதீங்க, ஆராதனையை மிஸ் பண்ணாதீங்க, ஆராதனைக்கு ஒழுங்கா வாங்கன்னு சொல்லி வந்தீங்களா? ஒரு சிலர் புரியுதா? ஏன் சொல்றது புரிந்து கொள்ளுங்க. வசனம் சொல்லுது, ஒருவனும் தப்பி போக கூடாத சோதனை காலம் என்ன செய்து உலகத்துக்கு வருது. விசுவாசம் இழந்து விசுவாசம் விழுந்து போகும் பாருங்க. அப்படி இருக்கிறவங்களா you will fall in your faith. விசுவாசத்தை விட்டு விலகி போயிருவீங்க. நீங்க எப்படிப்பட்டவர்களா இருப்பீங்கன்னா, இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை மாத்திக்குவீங்க. you will be like a chameleon. புரியுதா? பச்சை வந்து எப்படி பண்ணுனா இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை என்ன செய்யும். அப்பதான் நிறைய பேர் சொல்றாங்க, அப்பதான் பிரதர் பிழைக்க வைக்கும். நீங்க பிழைக்க தான் முடியும், பரலோகத்துக்குள்ள போக முடியாது. ஏன்னா பைபிள் தெளிவா சொல்லுது. ஹல்லேலூயா. ஆமென். மணவாளன் வருவதற்காக காத்து கொண்டிருந்தவர்கள் என்ன இல்லன்னு எங்க போயிட்டாங்க? என்னவாங்க போயிட்டாங்க. இது என்னங்கிறது என்ன தெரியுமா? அபிஷேகம். ஜெபம். ஜெப குறைவு, அபிஷேக குறைவு. சபைக்கு வர்றதுனால பரலோகத்துக்கு போலான்னு ஒருத்தரும் கனவு காணாதீங்க. சபைக்கு வர்றவங்க எல்லாம் பரலோகத்துக்குள்ள போகிறவர்கள் கிடையாது. இயேசுவோடு இருக்கிறவங்க தான் எங்க போக முடியும். அவருக்காக காத்திருக்கிறவர்கள் தான் எங்க போக முடியும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். ஆண்டவருடைய வருகைக்கான எல்லா காரியமும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இயேசு எப்ப வேணாலும் வருவார். அதற்கான காலங்கள் கனிந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பைபிள்ல வாசிக்கிறோம், many people will miss the rapture. தேவனுடைய வருகையை, ரகசிய வருகையை சபையில் இருக்கிற அநேகர் என்ன செய்வோம்? மிஸ் பண்ணுவோம். ஏன் தெரியுமா மிஸ் பண்ணுவோம்? நம்ம we are not careful about our lives. We are careful about the world. உலகத்தை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா என்னுடைய ஆத்மாவை குறித்து எனக்கு என்ன இல்ல? கவலை இல்லை. You are not worried about your soul. You are worried about so many other things. So many other things. Hallelujah. You may be anointed, you may be baptized, you may be a communicating member of a church. That doesn't qualify you to go to heaven. Hallelujah. உங்களுக்குள்ள அந்த தாகம் இருக்கணும். இயேசுவை பார்க்கணும், இயேசுவோடு இருக்கணும்ங்கற தாகம் உங்களுக்குள்ள இருக்காத வரைக்கும் you will miss the rapture. கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அதனால இயேசு என்ன சொல்றாரு? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்க. பிரேயர். அவர் என்ன சொன்னாரு? தேவை. ஹல்லேலூயா. பைபிள்ல ஒரு இடத்துல கூட தேவைக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லவே கிடையாது. ஒரு முதிர்ந்த விசுவாசி தேவைக்காக என்ன செய்ய மாட்டான்? ஜெபம் பண்ண மாட்டான். ஏன்னா தேவைகளை அவன் கமெண்ட் பண்ணி பெற்றுக்கொள்வான். அவன் விசுவாசத்துல பெற்றுக்கொள்வான். ஹல்லேலூயா. பிலீவ். உங்க தேவைக்காக நீங்க இயேசுவை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. ஜெபம் என்ன தெரியுமா? உங்களை சோதனைக்கு உட்படாதபடிக்கு உங்களை உறுதியா நிக்க வைக்கிறதுக்கு தான் ஜெபம். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாள் தேவன் படைத்த பொழுது அவங்க இயேசுவை ஆண்டவர்ட்ட என்ன செய்யல? ஜெபிக்கவே இல்லை. They never prayed. ஆதாம் ஏவாள் ஒரு இடத்துல கூட ஜெபம் பண்ணவே இல்லை. ஏன் ஜெபம் பண்ணல? அவங்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே அங்க இருந்தது. தேவனும் அங்கே இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். புதுசா வரவங்களுக்கு அவங்க சத்தியம் தெரியாதனால அவங்களுக்கு என்ன சொல்றோம்? நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் தருவாருன்னு சொல்றாரு.
அல்லேலூயா, ஆமென். குழந்தையா இருக்கிற போது உன் பிள்ளைகள் அப்பாட்ட வருது, எல்லா தேவைக்கு யார்கிட்ட வருது? அப்பாட்ட வருது. எல்லா தேவையும் யார் சந்திக்கிறா? அப்பா சந்திக்கிறா. இப்ப பிள்ளை சம்பாதிக்க ஆரம்பிச்ச பிறகும், கல்யாணமான பிறகும் இன்னும் உன் பிள்ளை உங்ககிட்ட வருதுன்னா உன் பிள்ளைக்கு புத்தி சுவாதீனம் இல்லைன்னு அர்த்தம். நான் யோசிக்கிறேன். ஹலோ, இருக்கீங்களா? ஆமென். நீ கல்யாணம் பண்ண பிறகு, நீ ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்ச பிறகும் இன்னும் அப்பாட்ட போய் பேண்ட் சர்ட் கேட்டு இருந்தீங்கன்னா உனக்கு ஏதோ ப்ராப்ளம். எதையோ? அல்லேலூயா, ஆமென். விசுவாசத்துல வளர்ந்த யாருமே தேவைக்காக என்ன செய்ய மாட்டாங்க? ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் ஆண்டவர் தேவையை அறிஞ்சு எல்லாத்தையும் செய்வார். அவருக்கு நம்ம ஜெபம் பண்ண வேண்டாம். இயேசு இங்க என்ன சொல்றாரு? நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம். என்ன பாஸ்டர்? ஆமாங்க, நீங்க இயேசுவோடு இருந்தீங்கன்னா, இயேசுவோடு நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இயேசு உங்களோடு நடக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா உங்களுக்கு தேவை இருக்காது. உனக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அத்தனைக்கும் அவர் ஒருவரே போதுமானவர். ஒவ்வொரு தேவைக்கு நீ ஒவ்வொருத்தர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. நீ பரலோகத்துக்கு போறதுக்கான தேவை அவர்தான். நீ ஆசீர்வாதம் இருக்கிறதுக்கான தேவை அவர்தான். நீ நித்திய ஜீவன் அடைவதற்கான தேவை அவர்தான். எல்லாமே அவர்தான். எல்லாமே அவர்கிட்ட. யெகோவா ஈரே, அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு தேவைக்கு ஒவ்வொரு பாஸ்டர் நமக்கு அவசியம் கிடையாது. நமக்கு ஒரே பாஸ்டர். அந்த பாஸ்டர் பேர் என்ன? ஒரே பாஸ்டர். அந்த பாஸ்டர் போனா அவர் அப்படி சொல்வார், நமக்கு அத்தனை பாஸ்டர் தேவை. ஒரே பாஸ்டர். யாரு? அந்த பாஸ்டர் இல்லாதவங்க பல பாஸ்டர் கிட்ட நம்ம என்ன செய்றோம்? போக வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா, அந்த பாஸ்டர் கிட்ட எல்லா தேவையும் என்ன செய்யுது? இருக்கு. ஆமென். நாளைக்கு ஒரு வீட்டுக்கு சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு. இயேசு எப்படி ஜெபம் பண்றாரு? எப்படி ஜெபம் பண்ணாரு? முழங்கால் போட்டு ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது என்ன ஜெபம் பண்றாருன்னா பாருங்க, இது அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி. இனி இந்த பூமியில அவர் மாம்சத்துல என்ன செய்ய போறதில்ல, இருக்க போறதில்ல. அவர் சிலுவையில் என்ன செய்யப்பட வேண்டும்? அடிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, இதுதான் சோதனை அப்படிங்கிறது. அல்லேலூயா, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம்னா சோதனை காலம். என்ன காலம்? நல்லா புரிந்து கொள்ளுங்க. என்ன காலம் இது? சோதனை காலம். இது ஒரு உலகம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலம். அதனாலதான் இயேசு இன்னைக்கு இந்த வசனத்தை 2 வாரமா நான் பேசிட்டு இருக்கேன். காரணம் சும்மா பேசல. ஒரு உலகம், சபை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. இந்த முடிவு காலத்துக்கு பிறகு சபையில இருக்கும், இப்படியேதான் இருப்போம், அப்படியேதான் வாழ போறோம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஏமாந்துட்டீங்க. 30 வருஷம் வாழ்க்கை வீணா போச்சு. இயேசுவை அறிந்து கொண்டது வீணா போச்சு. அதனால இயேசு சீஷர்களுக்கு சொல்றாரு, இனி நான் இருக்க மாட்டேன். இனி நான் என்ன செய்ய மாட்டேன்? இருக்க மாட்டேன். நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்க. ஒரு இருளான காலம் உலகத்தை தேடி வருகிறது. ஒரு இருளான சூழ்நிலை உலகத்தை தேடி வருகிறது. அல்லேலூயா, ஆமென். இந்த காலத்துல நீங்க தேவைக்காக ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, எதுக்காக ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் ஆத்துமாக்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? உத்தரவாதம் எடுத்துக்கொண்டு, உங்கள் குடும்பத்துக்காக உத்தரவாதம் எடுத்துக்கொண்டு, சபைக்காக நீங்கள் உத்தரவாதம் எடுத்துக்கொண்டு நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா, ஆமென். போன வருஷம் சொன்னோம், நிறைய யுத்தம் ஆரம்பிக்க போதும். போன வருஷமே தீர்க்கதரிசனம் சொல்லிட்டோம். இந்த வருஷம் தீர்க்கதரிசனம் சொல்ல, ஏன்னா ஏற்கனவே கர்த்தரை பத்தி போன வருஷமே பேசிட்டார். போன வருஷமே பேசிட்டேன் கர்த்தர் தீர்க்கதரிசனமா. அப்போ அடுத்த உடனே என்ன யுத்தம் ஆரம்பிச்சது? இஸ்ரவேல் காசா யுத்தம் ஆரம்பித்தது. இப்ப அடுத்தது யுத்தங்கள் நடக்க போகிறது. இந்திய தேசம் யுத்தத்துக்குள்ள வரப்போகிறது. உலக நாடுகள் யுத்தத்துக்குள்ள வரப்போகிறது. ஒரு 3ஆம் உலக போரை உலகம் என்ன செய்ய போகுது? சந்திக்க போகுது. ஒரு இருளான காலம் வரப்போகிறது. திரும்ப சபையில இப்படி எல்லாம் கூடுவதற்கான வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்கான நமக்கு தெரியாது. எல்லாம் எப்போதுமே இப்படியே இருக்கும் நினைக்காது. கிடைக்காது. கிடைக்குமான்னு தெரியாது. அப்போ உங்க தீர்க்கதரிசி இருக்க மாட்டார், உங்க பாஸ்டர் இருக்க மாட்டார், உங்க அப்போஸ்தலர் இருக்க மாட்டார். நீங்களும் உங்க குடும்பம் மட்டும்தான் ஒரு வீட்டுல இருப்பீங்க. சபை கூடி வருவதற்கு தடைகள் விதிக்கப்படும். நான் பேசுற எத்தனை பேருக்கு புரியுது?
அப்போ உங்களுக்கு என்னால உங்களுக்கு வந்து என்ன செய்ய முடியாது, உங்களை பலப்படுத்த முடியாது, உங்களுக்கு நான் போதிக்க முடியாது. அந்த காலத்துல அநேகர் சத்தியத்தை விட்டு விலகி போவார்கள். அதனால தான் ஆண்டவர் இப்பவே எச்சரிக்கிறாரு, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அதனால தான் சொல்றேன், 2024 சபையை மிஸ் பண்ணாத. You may not get again 2025ல நமக்கு சபை கிடைக்குமானே தெரியாது. We don't know. கிடைக்கலாம். Maybe I'm telling 20 இன்னும் கொஞ்ச நாள், maybe beyond 25. We don't know. Darker days are coming into the world. இருளான காலங்கள், சூழ்நிலைகள் உலகத்துக்கு வருகிறது. It's coming. Darker days, இருளான நாட்கள் உலகத்தில் வருகிறது, சபைக்கு நேரா வருகிறது. அந்த காலத்துல ஹல்லேலூயா, ஒருவேளை இயேசு வரலாம். இயேசு வரும்பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படும். காத்து கொண்டிருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, கல்யாணம் ஆகாதவன் கல்யாணம் ஆகாத மாதிரியே, கல்யாணம் ஆனவன் கல்யாணம் ஆகாத மாதிரியே நடந்துக்க. 2 பேர் வேலை செய்வான், ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான். 2 பேர் ஒரு வயல்ல இருப்பான், ஒருத்தன் கைவிடுவான், ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான். ஹல்லேலூயா. நமக்கு தெரியாது, we don't know. ஆனா இயேசு உறுதியா சொல்றாரு, நீ எதுக்காக ஜெபம் பண்ண தெரியுமா? ஹல்லேலூயா. சோதனைக்கு கூடாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஏன் ரட்சிக்கப்பட்டீங்க, ஏன் நீங்க இன்னைக்கு ஏன் சபையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்ற தெளிவா, நீங்க எதுக்காக வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாலும், ஒருவேளை தேவைக்காக கூட வந்து நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையினால இங்க வந்து உட்கார்ந்துருக்கலாம். அதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஒன்ன புரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்துல சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு சபை உலகத்தினுடைய நிலைமை ரொம்ப மோசமாக, மிக கொடூரமாக மாறி மனிதன் வாழ முடியாத சூழ்நிலை உலகத்தில் வருகிறது. ஹல்லேலூயா. உங்கள் சுதந்திரங்கள் எல்லாம் பறிக்கப்படும். ஒரு மனிதனும் இன்னைக்கு சுதந்திரமா பேசுற மாதிரி நீங்க பேச முடியாது. ஒரு மனிதன் சுதந்திரமா நீ 3 வேளை சாப்பிடுற மாதிரி சாப்பிட முடியாது. எல்லாம் மாற நீங்க நினைக்கிறீங்க எல்லாம் எப்படியே போகும். பைபிள் நம்மளை அதனால தான் ஆண்டவர் என்ன செய்றாரு, எச்சரிக்கிறார், சீஷர்களுக்கு சொல்றார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்க. இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அது வரைக்கும் 3 வருஷம் அவர் உலகத்துல வாழ்ந்தார், அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், எத்தனையோ பேருக்கு வாழ்வை கொடுத்தார். 5 அப்போ 2 மீனை கொடுத்தார், தண்ணீரை திராட்சரசமா மாத்தினார், எத்தனையோ வியாதிகளை சுகமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார். இப்போ இயேசு சீஷர்களை பார்த்து சொல்றாரு, இதுதான் முதல் முறை இயேசு சீஷர்களை பார்த்து சொல்றாரு, ஜெபம் பண்ணுங்கன்றார். 3 வருஷம் அவங்களை பார்த்து ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரு இடத்துல கூட சொல்லவே கிடையாது. ஹல்லேலூயா. சீஷர்கள் தான் கேட்டாங்க இயேசுவே நாங்க எப்படி ஜெபிக்கணும்னு அவங்க கேட்டாங்க. இயேசு ஒரு இடத்துல கூட சீஷர்களை பார்த்து என்ன செய்யல, ஜெபம் பண்ண. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுதுன்னு தெரியல, உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல. மந்த புத்தியா இருக்காதீங்க, மந்த இருதயமா இருக்காதீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு 5 நிமிஷம் நான் பேச போறேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இயேசு ஒரு இடத்துல கூட சீஷர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. பிசாசுகளை துரத்த அதிகாரம் கொடுத்தார், பிசாசுகளை துரத்தினார். They never prayed in any place. Hallelujah. முதல் முறையா இயேசு சீஷர்களை பார்த்து சொல்றாரு, சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் விழித்திருந்து. அப்படின்னா சோதனைக்கு உட்படாதபடிக்கு எப்படி ஜெபம் பண்ணுமா, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிற. ஹல்லேலூயா. உன் குடும்பம் பரலோகத்துக்குள்ள வரணும், உன் குடும்பம் அழிந்து போக கூடாது, நீ ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு உங்க குடும்பத்தை குறித்து அக்கறை இல்லை, உங்க அப்பா அம்மா குறித்து அக்கறை இல்லை, உங்க அண்ணன் தம்பி குறித்து உங்களுக்கு அக்கறை இல்லை. செத்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன். நரகம் ரொம்ப மோசமான இடங்க. சபைக்குள்ள இருந்து நீ அங்க போறினா பரிதபிக்கப்பட்ட வாழ்க்கை, அவியாத அக்கினி. பைபிள் எச்சரிக்கிறது. இன்னைக்கு சின்ன சிகரெட்டு, சின்ன பீடி, சின்ன சீரியல், சின்ன சினிமா, இதெல்லாம் உங்களுடைய அட்டென்ஷனை இழுத்து அப்படி வைத்திருக்கிறது. சின்ன சின்ன காரியம், இதுல இருந்தெல்லாம் வெளியே வந்து ஜெபம் பண்ணாரு. இயேசு நாளைக்கு வந்தால் நீங்க ஆயத்தமா இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இயேசு வரும் பொழுது பயங்கரமான சோதனை உண்டாகும். என்ன உண்டாகும்? சபைக்கு சோதனை வரும். சபையில இருக்கிறவங்க அந்த நேரம் அது வரைக்கும் காத்துட்டு இருந்தவன் விழுந்து போயிடுவான். அது வரைக்கும் பரிசுத்தத்துல இருந்தவன் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக வேலை கிடைக்கல, அல்லது கல்யாணம் ஆகல, அல்லது எனக்கு வீடு கட்ட முடியல, அல்லது என் குடும்ப வாழ்க்கை நல்லா இல்ல, அல்லது ஏதோ சம்திங் உலக காரியம், ஏதோ ஒரு காரியத்துல விழுந்து போயிடும், சோதனையில விழுந்து போயிடும். புரிஞ்சா? அதனால தான் ஆண்டவர் சொல்றார், விழித்திருந்து ஜெபம் பண்ணு. பிள்ளைகிட்ட அப்புறம் விளையாடுங்க, வசனத்தை கவனிங்க. புரிஞ்சா? சின்ன விஷயம் விழுந்து போயிடும்.
நான் இத்தனை வருஷமா ஜெபம் பண்ண இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையே அப்படின்னு சோர்ந்து போயிடுவான். அந்த நேரத்துல தான் இயேசு வருவார். பைபிள் சொல்லுது, யாரும் அறியாத நேரத்தில் இயேசு வருவார். திருடன் வருகிறதை போல வருவார். எப்படி வருவாரா? திருடன் வருகிறதை போல வருவார். நிறைய பேர் எப்படி பிள்ளைக்காகவே ஜெபம் பண்றீங்க. இன்னும் நிறைய பேர் ஒரு பீரியட்ல சொன்னீங்க, ஐயோ எங்க பிள்ளைக்காக. இப்ப பிள்ளைகள் கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப பேரம் பேத்தி எடுத்துட்டீங்க. இப்ப யாருக்காக ஓடுறீங்க? ஒரு காலத்துல கணவனுக்காக ஓடுனீங்க, அடுத்தது புருஷனுக்கு பின்னாடி ஓடுனீங்க, அந்த புருஷன் உங்களை ஏமாத்திட்டாங்க. பிள்ளைன்னு ஓடுனீங்க, பிள்ளை ஒரு நாள் உங்களை இது பண்ணிடுச்சு. இப்ப பேரம் பேத்தி சில வயசானவங்க ஓடுறீங்க. எல்லாருக்கும் தான் சொல்றேன், சிலர் வேலையில ஓடுறீங்க. எல்லாம் நல்லதுதான், பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், வேலையை செய்யணும், எல்லாம் செய்யணும். ஆனா விழித்திருந்து ஜெபிக்க மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. விழித்திருந்து ஜெபிக்க மறந்துடாதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு இதை ஆண்டவர் சபைக்கு 2024 விழித்திருந்து நீ ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? இதுவரைக்கும் நீ ஜெபிக்கலையா? சரி பரவாயில்ல, இந்த இன்னையிலிருந்து என்ன பண்ணு? விழித்திருந்து ஜெபம் பண்ணு. ஏன்னா ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? சொல்லியிருக்க. ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ஒரு ராக்காலம் வருகிறது உலகத்துல. இயேசு 3 வருஷம் அடையாளம் எல்லாம் பண்ணார், கொண்டாடப்பட்டார். கடைசியில இயேசு எங்க கொண்டு போயிட்டாங்க? சிலுவையில கொண்டு போய் அடிக்கப்பட்டார். அதுக்கு முன்னாடி இயேசு என்ன திரும்ப பண்ணாரு? ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, பிதாவே, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்க, ஆயினும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் ஜெபம் பண்ணார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ஜெப ஆவி அவசியம். என்ன அவசியம்? டிவியில சீரியல் அவசியம் இல்லைங்க. போன்ல நீங்க எவ்வளவு நேரம், அதெல்லாம் உங்களை 5 நிமிஷம் அந்த கண்ணை, உங்க உடம்பு கெடுத்து, கண்ணை கெடுத்து, மைண்டை கெடுத்து, உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து உங்களை அடிச்சுட்டு போயிடும். அந்த நேரத்தை ஜெபத்துக்கு பயன்படுத்துங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. விழித்திருந்து ஜெபிக்கிறவர்கள் தான் இயேசு வரும்பொழுது அந்த எக்கால சத்தத்தை கேட்க முடியும். எல்லாராலையும் கேட்க முடியும். தூங்கிட்டு இருக்கிறவன் கேட்க முடியாது. அப்படின்னு ஆவிக்குரிய வாழ்க்கையில தூங்கிட்டு இருக்கிறவன் கேட்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். ஆழ்ந்த நித்திரையில போயிட்டாங்க. ஆழ்ந்த நித்திரையில போயிறாரு. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சில கஷ்டங்கள் இருக்கலாம், சில நெருக்கங்கள் இருக்கலாம், தெரியும். சில போராட்டங்கள் இருக்கலாம், தெரியும். அது மேல கவனத்தை வைக்காதீங்க. கவனம் பூரா யார் மேல திருப்புங்க? இயேசு மேல திருப்புங்க. கவனம் பூரா யார் மேல திருப்புங்க? ஜெபத்தின் மேல திருப்புங்க. 2024 ஜெப வாண்டா நியமித்துக் கொள்ளுங்க. நீங்களே, நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. இயேசு சொன்னார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். எதுக்கு? சோதனைக்கு தேவைக்கு இல்ல. பிரச்சனை நீங்களும் ஜெபம் பண்ணாதீங்க. சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்க. யார் அப்படி விழித்திருந்து ஜெபிக்கிறீங்களோ, இந்த உலக கவலைகள் மேல பாருங்க. நிறைய பேரால ஏன் ஜெபிக்க முடியல தெரியுமா? உலக கவலை. உலகத்தை குறித்து கவலை. உலக கவலைனா என்ன? தேவைக்காக கவலைப்படுறீங்க, காசு இல்லைன்னு கவலைப்படுறீங்க, வேலை இல்லைன்னு கவலைப்படுறீங்க, குடும்ப காரியத்தை நினைச்சு கவலைப்படுறீங்க, எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படுறீங்க. நான் சொல்றேன், நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த கவலை எல்லாம் மாறிடும். நீங்க சோதனைக்கு உட்பட மாட்டீங்க. தேவைகளையும் கர்த்தரை சந்திப்பார். God will provide your needs. ஹல்லேலூயா. ஜெபிங்க. அழிந்து போற ஆத்மாக்காக ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. யாரும் நரகத்துக்கு போகிறதை இயேசு விரும்புறது இல்ல. ஹல்லேலூயா. நரகம் நல்ல இடம் இல்லை. நரகம் நல்ல இடம் கிடையாது. உங்க அம்மா ரட்சிக்கப்பட்டானா ஜெபம் பண்ணு. உங்க அப்பா ரட்சிக்கப்பட்டானா ஜெபம் பண்ணு. உங்க கூட பிறந்தவங்க ரட்சிக்கப்பட்டானா ஜெபம் பண்ணு. தூக்கத்தை விடு. ஹல்லேலூயா. கடைசியா இயேசு ஜெபம் பண்ணார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணார். ஆமென். சபையா நீங்க இயேசுவை அறிஞ்சிருந்தீங்கன்னா, இயேசுவை பின்பற்றுறீங்கன்னா, இயேசுவை நேசிக்கிறீங்கன்னா ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நீங்க ஜெபிக்கலன்னா வருகை கஷ்டமாயிடும். வருகையில தூங்கிரும். சீஷர்கள் தூங்கிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்க? தூங்கிட்டாங்க. பாருங்க 43வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது. எப்படி ஜெபம் பண்ணார் இயேசு? வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணார். ஹல்லேலூயா. ஆமென். இப்படி ஜெபம் பண்ணனும்னா எல்லாராலையும் இப்படி ஜெபம் பண்ண முடியாது.
ஆவியானவர் உள்ள இருந்தாதான் அவர் இப்படி நமக்குள்ள இருந்து என்ன செய்வாரு? ஜெபிப்பார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளியாய் தரைகளிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். துக்கப்படாது, கவலை, துக்கம் இதெல்லாம் எடுத்து போடுங்க. அந்த கவலைப்படுற நேரம், துக்கப்படுற நேரத்தை ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைக்கு மகனுக்காக பிரச்சனையா ஜெபம் பண்ணுங்க. மகனுக்காக துக்கப்படுறதுனால மகன் சரியாக போறது கிடையாது. கணவன் சரியில்லை, துக்கப்படுறதுனால கணவன் சரியாக போகிறது கிடையாது. நீ அவருக்காக என்ன பண்ணுவோம்? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. நீயும் சோதனைக்கு உட்படாம தப்பிச்சு கொள்ளுவ, உன் கணவனையும் நீ தப்பித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே எழுப்போம் தேவ சமூகத்துல. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்க எல்லாம் கேளுங்க, தேவையை கேட்காதீங்க. ஆண்டவரே நீங்க ஒண்ணு கேளுங்க. ஆண்டவரே நான் ஜெபிக்கணும்.